எஃபிஷியண்டான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அறிமுகப்படுத்தி விட்டேன் என்றும் பெற்றோர்களின் அழுகுரல் முதல்வருக்கு கேட்கவில்லையா என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். பெற்றோர்களின் அழுகுரல் முதல்வருக்கு கேட்கவில்லையா என்றும் சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார் என்றும் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தமிழக அரசை நோக்கி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? எஃபிஷியண்டாக அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன், அதே போல சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு இந்த செய்திகளை பார்த்து கொஞ்சமாவது பிஞ்சுகளை இழந்து வாடக்கூடிய பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்ற கேள்வியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது தரப்போகிறீர்கள் என்ற கேள்வியையும், அதே போல கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். சவாலும் சவடலும் விட்டவர் இப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவாரா எனவும், மக்களின் குரல் எப்போது குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையை நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய குற்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக திமுக தலைவர் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு செய்திருக்கிறார். அதில் மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்றும், அதே போல சவாலும் சவடலும் விட்டவர் இப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே எப்போது வருவார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, திமுக பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறார்களா எனவும், நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா என பல்வேறு கேள்விகளை திமுக தலைவர் எழுப்பியிருக்கிறார். எஃபிஷியண்டான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அறிமுகப்படுத்தி விட்டேன் என்றும் பெற்றோர்களின் அழுகுரல் முதல்வருக்கு கேட்கவில்லையா என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். பெற்றோர்களின் அழுகுரல் முதல்வருக்கு கேட்கவில்லையா என்றும் சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார் என்றும் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தமிழக அரசை நோக்கி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? எஃபிஷியண்டாக அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன், அதே போல சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு இந்த செய்திகளை பார்த்து கொஞ்சமாவது பிஞ்சுகளை இழந்து வாடக்கூடிய பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்ற கேள்வியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது தரப்போகிறீர்கள் என்ற கேள்வியையும், அதே போல கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். சவாலும் சவடலும் விட்டவர் இப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவாரா எனவும், மக்களின் குரல் எப்போது குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையை நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய குற்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக திமுக தலைவர் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு செய்திருக்கிறார். அதில் மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்றும், அதே போல சவாலும் சவடலும் விட்டவர் இப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே எப்போது வருவார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, திமுக பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறார்களா எனவும், நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா என பல்வேறு கேள்விகளை திமுக தலைவர் எழுப்பியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.